முதல்ல பழைய கேலண்டர் அட்டைகள் 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கிஃப்ட் பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசைனாக இருக்கிற பேப்பரை எடுத்துக்கலாம். அதை இந்த 2 அட்டையும் நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அட்டை எடுத்து ஒரு கத்தியோ இல்லை சிசரோ எடுத்து இதே போல் ஒரு ஓரத்தில் ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். அதே போல் நம்ம 4 சைடு நம்ம ஹோல்ஸ் போட்டு விட்டுடலாம். இதோ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் கட்டப்பையோட 4 ஸ்டிக் எடுத்துக்கலாம். 4 ஸ்டிக்கு ஒரே ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 4 ஸ்டிக்கையும் அந்த 4 ஹோல்ஸ்லையும் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இருந்தால் தான் நல்லா டைட்டாக ஃபிட் ஆகும். பாருங்கள், 4 ஸ்டிக்கையும் இதே போல் டைட்டாக நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு அட்டையும் நம்ம 4 ஹோல்ஸ் போட்டு விட்டு எடுத்து அதையும் இதே போல் நம்ம அந்த ஸ்டிக்குக்கு மேலே நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செல்ஃபு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஏன்னா கேலண்டர் அட்டை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நீங்கள் கிச்சனில் பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டேஷனரி வச்சுக்கலாம். இல்லைனா புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.